ஸலாமுன் அலைக்கும். சர்வ பரிபாலனின் வழிகாட்டுதலை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. இன்னைக்கு நாம திருக்குரான்ல வரக்கூடிய ரொம்பவும் ஆழமான அழகான ஒரு வார்த்தையை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் ரப் என்ற வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எஜமான், உரிமையாளன், பராமரிப்பவன், இயக்குபவன், அதிகாரம் செலுத்துபவன், பாதுகாப்பவன் என பல விரிவான அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. ரப் என்ற வார்த்தைக்குள்ள இந்த அர்த்தங்கள் எல்லாம் எப்படி பொதிஞ்சிருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்க குர்ஆன்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்க சில இடங்களை இப்ப கவனிப்போம். பொதுவா ரப் என்ற சொல்லுக்கு பராமரிப்பவன், வளர்த்து ஆளாக்குபவன், எஜமான் அப்படின்னு பல பொதுவான அர்த்தங்கள் உண்டு. குர்ஆன்ல இந்த வார்த்தை இறைவனை மட்டும் குறிக்காம மனிதர்களோட சில கடமைகளையும் அவங்களோட நிலைகளையும் குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான தெளிவான உதாரணங்களை இப்ப பார்ப்போம். முதலாவதா அத்தியாயம் 12 வசனங்கள் 41, 42 மற்றும் 50. யூசுப் நபியோட வரலாற்றை கூறக்கூடிய இந்த வசனங்கள்ல ரப் என்ற வார்த்தை இறைவனை குறிக்கல, மாறாக உலகியல் ரீதியான எஜமான் அல்லது நிலப்பிரபு அல்லது உரிமையாளன் என்ற அர்த்தத்துல மனிதர்களை குறிக்க நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா அத்தியாயம் 17 வசனம் 24. பெற்றோர்களுக்காக நாம செய்ய வேண்டிய பிரார்த்தனையை சொல்லக்கூடிய இந்த வசனத்துல ரப்பயானி என்ற வார்த்தை வருது. இதுக்கு என்ன பொருள்னா, அவர்கள் இருவருமே, அதாவது என்னோட பெற்றோர் என்னை சிறு வயதில் மிகுந்த அக்கறையோடு வளர்த்து ஆளாக்கினார்கள் அல்லது பராமரித்தார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க குழந்தையை பாதுகாத்து பராமரிக்கிற பெற்றோரோட செயலை குறிக்க இந்த வார்த்தை பயன்பட்டிருக்கு. மூன்றாவதா அத்தியாயம் 26 வசனம் 18. ஃபிரௌன் மூசா நபியை பார்த்து, உன்னை நாங்க சிறு வயதில் வளர்க்கவில்லையா அப்படின்னு கேட்கிற இடத்துல நு ரப்பிக்க என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. இதை மிக எளிமையா மூணா பிரிக்கலாம் பாருங்க. நு அப்படின்னா, அதாவது நு ரப்பிக்க அப்படிங்கிறத நு ரப்பி க அப்படின்னு மூணா பிரிக்கலாம். நு அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு நாம் அல்லது நாங்கள்னு அர்த்தம். ரப்பி அப்படின்னா வளர்த்தல் அல்லது பராமரித்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். க அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய நபரை குறிக்கக்கூடியது, உன்னை, அதாவது இங்கிலீஷ்ல யூ என்ற அர்த்தம். க அரபில உள்ள கங்கிறது உன்னைன்னு அர்த்தம். ஆக நாங்கள் உன்னை எங்களோடு வச்சு அக்கறையோடு பாதுகாத்து வளர்த்தோம் அப்படின்னு ஃபிரௌன் அவனது பராமரிப்பில் மூசா வளர்ந்ததை குறிப்பிடவே இந்த வார்த்தை வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாம உணர வேண்டிய ஆழமான வாழ்வியல் உண்மை என்னன்னா, மனிதர்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்களையோ அல்லது தங்கள் குழந்தைகளையோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நின்று பராமரிக்கும் போது அவங்களை குறிக்க ரப், அதாவது பராமரிப்பாளர் அல்லது வளர்ப்பவர் என்ற சொல் பயன்படுத்தப்படுது. அதே சமயம் அந்த மனிதர்களுக்கும், அதாவது நம்மளை வளர்த்து பராமரிக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் பொறுப்பையும் சிந்தனையும் கொடுத்து அவங்களோடு சேர்த்து ஒட்டுமொத்த உலகையும் படைத்து பரிபாலிப்பவன் அந்த ஏக இறைவனே ஆவான். மனிதர்களோட பராமரிப்பு அப்படிங்கிறது தற்காலிகமானது மற்றும் எல்லைக்குட்பட்டது. ஆனா இறைவனோட பராமரிப்போ எல்லையற்றது, சர்வம் தழுவியது. அதனால்தான் மனிதர்களுக்கு இந்த வார்த்தை சூழலுக்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டாலும் ஏக இறைவனே பிரபஞ்சத்தின் சர்வ பரிபாலன், அதாவது ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் முற்றிலும் பரிபாலிப்பவன் என்ற உன்னத தகுதிக்கு உரியவனாக திகழ்கிறான். இந்த வசனங்களோட சூழலை எல்லாம் கவனிக்கும் போது அரபியில் இருக்கக்கூடிய ரப் என்ற வார்த்தையோட ஆழமான உணர்வுக்கு தமிழில் பரிபாலன் அல்லது பரிபாலிப்பவன் என்ற வார்த்தை மிக நெருக்கமான சரியான அர்த்தத்தை தருது. ஏன்னா பரிபாலித்தல் அப்படிங்கிறது வெறுமன ஒருத்தருடைய அடிப்படை தேவைகளை மட்டும் நிறைவேற்றுறது கிடையாது. மாறாக ஒரு குழந்தை எப்படி எவ்வித குறையும் இன்றி முழுமையான அக்கறையோடும் பாதுகாப்போடும் வளர்த்து ஆளாக்கப்படுகிறதோ அந்த அளப்பெரிய கவனிப்பையும் வளர்ப்பையும் குறிக்கின்ற ஒரு முழுமையான வார்த்தையா இது இருக்கு. இப்போ உங்களுடைய ரப், எங்களுடைய ரப் அப்படின்னு குர்ஆன்ல சில வசனங்கள் வருது இல்லையா? ஸோ அதை பத்தியும் இப்போ நம்ம பேசுவோம். அதாவது குர்ஆன்ல சர்வத்தையும் படைத்து பரிபாலிக்கும் இறை பேராற்றல் ஒன்றே ஒன்றுதான், அதாவது இறைவன் ஒருவனே அப்படிங்கிறத பல அத்தாட்சிகள் மூலமா குர்ஆன் நமக்கு நினைவூட்டுது, சிந்திக்க வைக்குது. இப்படி இருக்கும்போது குர்ஆனோட பல வசனங்கள்ல எங்கள் ரப், உங்கள் ரப், அவர்களின் ரப் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து சொல்லப்படுறத நாம பார்க்க முடியுது. இதோட பின்னணியில மிக ஆழமான ஒரு மொழியியல் மற்றும் சத்திய வாழ்வியல் உணர்வு அடங்கியிருக்கு. ரப் என்ற வார்த்தைக்கு பரிபாலன் என்ற தமிழ் வார்த்தை
மிக நெருக்கமா இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த பரிபாலனம், அதாவது நல்வழிப்படுத்துதல், வளர்த்தெடுத்தல், பராமரித்தல் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இயந்திரத்தனமாக நடப்பது கிடையாது. மாறாக ஒவ்வொரு தனி மனிதருடைய முயற்சி, அவங்களோட உள்மன விருப்பம் மற்றும் தகுதிக்கு ஏற்பவே இந்த இறை பரிபாலனம் தனித்துவமா நடைபெறுது. ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு சொன்னா புரியும், எந்த சூழலை கொடுத்தா அவருடைய மனம் சீர்படும், அவரை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத சர்வத்தையும் பரிபாலிக்கும் அந்த ஏக இறைவனை தவிர வேறு யாராலையும் மிக துல்லியமா அளவிடவோ உணர்த்தவோ முடியாது. இதை எளிதா புரிஞ்சுக்க குரான்ல பல வசனங்கள் இருக்கு. அதுல அத்தியாயம் 79 வசனம் 19 இப்ப பார்ப்போம். அதுல மூசா நபி அவர்கள் அதிகார மமதியில இருந்த ஃபிரௌன் கிட்ட போதிக்கும் போது, உனது பரிபாலன் பால் நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் அப்படின்னு கூறுவதாக அந்த வசனம் அமையுது. இந்த வசனம் நமக்கு என்ன, இந்த வாசகம் நமக்கு என்ன உணர்த்துது? அதாவது உனது பரிபாலன் பால் நான் உனக்கு வழிகாட்டுகிறேன்னு சொல்லிட்டு ஃபிரௌன் கிட்ட போயிட்டு மூசா நபி அவங்க சொல்றாங்க. மூசா நபி ஃபிரௌனை பார்த்து, நான் சொல்வதையெல்லாம் கண்மூடித்தனமாக கேள், எனக்கு கட்டுப்படு அப்படின்னு தன் பக்கம் அழைக்கல. மாறாக ஃபிரௌனுடைய தகுதிக்கும் அவனோட மனநிலைக்கும் ஏற்ப அவனை பக்குவப்படுத்த அவனுக்குள்ளேயே இறைவனால் ஒரு பரிபாலனம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. எனவே மூசா நபி அவர்கள் ஃபிரௌன் புரிஞ்சிக்கக்கூடிய சில அத்தாட்சிகளையும் நினைவூட்டல்களையும் அவனுக்கு அடையாளமாக காட்டி, அவனுக்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட பரிபாலனத்தின் பக்கம், அதாவது அவனோட உள்ளுணர்வின் அல்லது இறை வழிகாட்டுதலின் பக்கம் அவனை திருப்புவதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே முயற்சிக்கிறாங்க. உனக்கென ஒரு பரிபாலனம் நடக்குது, அந்த உனது பரிபாலனின் பக்கம் திரும்பு அப்படிங்கிறத இந்த வாசகம் நமக்கு உணர்த்துது. சுருக்கமா சொல்லணும்னா, இறைவன் சர்வ வல்லவன் என்ற அடிப்படையில் அவன் அகிலங்கள் அனைத்தையும் பரிபாலிப்பவன். அந்த அகிலத்துலதான் நாமும் இருக்கிறோம். ஆக நாமும் அந்த இறை பேராற்றலால் பரிபாலிக்கப்படுகிறோம். ரப், அதாவது பரிபாலன் என்ற தன்மையில் அவன் ஒவ்வொரு மனிதனின் ஆன்மாவோடும் அவங்களோட தேடலுக்கும் தகுதிக்கும் ஏற்ப தனிப்பட்ட முறையில நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களை அரவணைத்து வழிகாட்டுகின்றான். இந்த நெருக்கமான தனித்துவமான பிணைப்பை உணர்த்தும் வகையில்தான் குரான்ல உங்களுடைய ரப், எங்களுடைய ரப் என்ற வார்த்தைகள் சூழலுக்கு ஏற்ப மிக நுட்பமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சர்வ சமாதானம் உண்டாகட்டுமாக. அகிலங்களை பரிபாலிக்கின்ற ஏக இறைவனிடமே நமக்கான அடைக்கலம். அவனுக்கே புகழ் அனைத்தும்.